ஹலோ, ஹவ் ஐ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்குள்ள லெசனில் அப்ரிவியேஷன்ஸு பார்ப்போம். அதாவது சுருக்கங்கள். இது ரிட்டன் இங்கிலீஷில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்க எழுதுனதை படிக்கிறதுக்கோ இல்லட்ட நீங்கள் எழுதுறதுக்கோ இந்த அப்ரிவியேஷன்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்களுக்கு நிறையா தெரியாமல் இருக்கலாம், ஸோ அவங்க பழகிக்கலாம். மற்றவங்களுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட இந்த அப்ரிவியேஷன்ஸ்லாம் எதனால யூஸ் பண்ணுறோம், அதனுடைய ஆரிஜின் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அதனால் திஸ் லெசன் இஸ் கோயிங் டு பி பெனிஃபிஷியல் ஃபார் போத் பிகினர்ஸ் அஸ் வெல் அஸ் அதர்ஸ். அது இப்போ இந்த சூப்பர் 6 லெசனில் 6 அப்ரிவியேஷன்ஸ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். பிறகு போனஸ் பாயிண்ட்ஸாக 6 மோர் அப்ரிவியேஷன்ஸு, அதாவது காமன்லி யூஸ்ட் அப்ரிவியேஷன்ஸு அதுவும் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஃபர்ஸ்ட்டாக வைஸ் வெர்சா அதை பார்ப்போம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் 2 சென்டென்சஸை பார்ப்போம். ஷீ மோட்டிவேட்ஸ் ஹிம் இன் ஹிஸ் கரியர் அண்ட் வைஸ் வெர்சா. ஷீ மோட்டிவேட்ஸ் ஹிம் இன் ஹிஸ் கரியர், அவனுடைய கரியருக்கு, அதாவது தொழிலுக்கு இல்லாட்ட வேலை செய்கிற இடத்துல அவன் நல்லா வேலை செய்கிறதுக்கு இவன் மோட்டிவேட் பண்ணுறான், அதாவது நல்லா ஊக்குவிக்கிறா அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. அண்டு வைஸ் வெர்சானா அவனும் அவளுடைய கரியரில் நல்லா முன்னேறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறான், அதாவது ஊக்குவிக்கிறான் அப்படின்ட்டு வைஸ் வெர்சா. ஹீ டு மோட்டிவேட்ஸ் ஹர் இன் ஹர் கரியர் அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு என்ன இப்போ மீனிங் பார்ப்போம். அதாவது திஸ் இஸ் யூஸ் டு சே தட் வாட் யூ செட் இஸ் ஆல்சோ ட்ரூ இன் த ஆப்போசிட் ஆர்டர். இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணிட்டோம். முதல்ல அவனை மோட்டிவேட் பண்ணுறதா சொல்கிறோம். இப்போ வைஸ் வெர்சான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அவன் அவளையும் மோட்டிவேட் பண்ணுறான் அப்படின்ட்டு. அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணி சொன்னால் கூட தட் இஸ் ஆல்சோ ட்ரூ அப்படிங்கிறது தான் வைஸ் வெர்சா. இப்போ ஒன் மோர் சென்டென்ஸை பார்ப்போம். ஸோ பீப்புள் கேன் பெர்ஃபார்ம் சம் டாஸ்க்ஸ் பெட்டர் தேன் த மெஷின்ஸ் கேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அதாவது சில பீப்புள் சில வேலைகளை மெஷினை விட குயிக்காக பெட்டராக செய்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. த வைஸ் வெர்சா இஸ் ஆல்சோ ட்ரூ. அதாவது மெஷின்ஸ் சில வேலைகளை, மற்ற சில வேலைகளை பீப்புளை விட மெஷின்ஸ் குயிக்காக செய்யுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, ஸோ திஸ் இஸ் யூஸ் டு இண்டிகேட் தட் த ரிவர்ஸ் ஆஃப் வாட் யூ செட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ரிவர்ஸ் அப்படி மாற்றி போட்டால் கூட அது ஆப்போசிட்டாக இருந்தால் கூட மாற்றி போட்டால் கூட அதுவுமே ட்ரூவாக தான் இருக்குது. சில வேலைகளை சில பேர் நல்லா செய்கிறாங்க, ஆனால் மற்ற வேலைகளை மெஷின்ஸ் அவங்கள விட நல்லா செய்யுது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. வைஸ் வெர்சா அப்படிங்கிறது அதான். ஸோ இது தமிழில் என்ன மீனிங்னா, நீங்கள் கூறியது அந்த ஆர்டரை திருப்பி போட்டாலும் அதே தான் அப்படிங்கிறதான் வைஸ் வெர்சா அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். பிஎஸ். பிஎஸ்க்கு எக்ஸ்பேன்ஷன் என்ன, போஸ்ட் ஸ்கிரிப்டம் அப்படின்னு பேர். லாட்டின் வேர்டு. அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் நிறையா லாட்டின்ல இருந்தும் ஃப்ரெஞ்சில் இருந்தும் போரோ பண்ணியிருக்காங்க. போரோ பண்ணி அதை இங்கிலீஷோட சேர்த்துடுறாங்க. அதனால் இது லாட்டின் ஆரிஜின். ஆரிஜின்னா அதனுடைய ஆரம்பம், தொடக்கம், பூர்வீகம். போஸ்ட் ஸ்கிரிப்டம் அப்படிங்கிறது லாட்டின் அப்படின்னு சொல்கிறீங்க. இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் போஸ்ட் ஸ்கிரிப்ட். அதாவது ஸ்கிரிப்ட்னா எழுதுறது, போஸ்ட்னா பிறகு. போஸ்ட் ஸ்கிரிப்ட், இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் போஸ்ட் ஸ்கிரிப்ட், which literally means written after. written எழுதி முடிச்ச பிறகு எழுதுறது, written after. A postscript is an additional thought added to the letters. லெட்டர் எழுதுகிறோம், லெட்டர் எழுதி முடிச்சுட்டு கையெழுத்து போட போகிறோம், அப்போ ஒன்று ஞாபகம் வருது. இல்லாட்ட கையெழுத்து போட்ட பிறகு ஒரு பாயிண்ட்டு ஞாபகம் வருது, அப்போ பிஎஸ் அப்படின்னு போட்டு அந்த பாயிண்ட்டை எழுதுறீங்க. அது கொஞ்சம் ப்ரீஃபாக, கிறிஸ்பாக, ஷார்ட்டாக, ஷார்ப்பாக எழுதணும், அப்படி எழுதுறீங்க. ஸோ ஒரு விட்டு போன பாயிண்டர். ஸோ தி தட் கம்ஸ் ஆஃப்டர் இட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட். பிஎஸ் என்பது கடிதங்கள் முடிந்த பிறகு வரும் கூடுதல் சிந்தனையாகும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். த நெக்ஸ்ட் ஒன் விச் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு பிஎஸ் இஸ் என்பி. என் ஃபுல் ஸ்டாப் பி, N.B, NB. இது ஒரு லாட்டின் எக்ஸ்பிரஷனுடைய அப்ரிவேஷன்.
தட் லாட்டின் எக்ஸ்பிரஷன் இஸ் நோட்டா பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, திஸ் இஸ் யூஸ் டு இண்டிகேட் தட் ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஷுட் பி paid டு சம்திங். ஏதாவது ஒரு விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை குறிக்க பயன்படுகிறது. உன்னை எழுதிட்டு உங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை அந்த ரீடர்ஸ்க்கு சொல்லணும். அப்போ எழுதி கடைசியில் என்பி போட்டு அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை ஒரு ப்ரீஃபாக ஷார்ட்டாக கொடுக்குறீங்க அவங்க அட்டென்ஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு. அதுக்கு என்பின்னு போடலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இஜி. இஜினா ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு அர்த்தம். இதுவுமே ஒரு லாட்டின் எக்ஸ்பிரஷனுடைய அப்ரிவியேட்டட் ஃபார்ம் தான். அந்த லாட்டின் எக்ஸ்பிரஷன் என்னன்னா எக்ஸாம்பிளி கிராஷியா அப்படிங்கிறதுனுடைய அப்ரிவியேட்டட் ஃபார்ம் இஸ் இஜி. இது இட் இன்ட்ரடியூசஸ் ஒன் ஆர் மோர் எக்ஸாம்பிள்ஸ் தட் இல்லஸ்ட்ரேட்ஸ் சம்திங் ஸ்டேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் தான் இதனுடைய மீனிங். அதனால் ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க, சம்திங் யூ ஸ்டேட், அது முடிஞ்ச பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது பதிலாக இஜி போட்டு அந்த 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறீங்க. இப்போ 2 சென்டென்சஸ் பார்ப்போம். certain fruits do not agree with me. ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு சில பழங்கள் என்னுடைய பாடிக்கு ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. certain fruits do not agree with me. EG means for example banana and orange அப்படின்னு சொல்கிறாரு. இது 2 ஃப்ரூட்ஸும் எனக்கு சரியாக ஒத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற சொல்கிறாரு. அந்த இஜி போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் போட்டு. ஸோ சில பேருக்கு என்னென்னா அந்த ஃப்ரக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குது. அதாவது பழங்கள் சில ஒத்து போகிறது கிடையாது அவங்க பாடிக்கு. ஃப்ரக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு பேர். இன்டாலரன்ஸ்னால் ஒத்து போகவில்லை அப்படின்னு அர்த்தம். ஃப்ரக்டோஸ்னால் அந்த பழ சம்மந்தமாக உள்ள அந்த என்சைம்ஸு இல்லாட்டா அதனுடைய ஜூஸு அது ஒத்து போகிறதில்ல பாடிக்கு. ஸோ அப்படி இருக்குது, ஃப்ரக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்ட்டு பேர். நெக்ஸ்ட் சென்டென்சஸ், தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரம் மெனி கண்ட்ரீஸ். இஜினா ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி அண்ட் ஜப்பான். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மெனி கண்ட்ரீஸ்லேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஜி அப்படின்னு போட்டு ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஜப்பான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அப்ரிவியேஷன் இஸ் ஐஇ மீன்ஸ் தட் இஸ் அப்படின்னு அர்த்தம். அகெயின் இது ஒரு லாட்டின் எக்ஸ்பிரஷன் தான். அது எப்படின்னா இட் அஸ்ட், இட் இஎஸ்டி அஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்டில் அஸ்ட், இட் அஸ்ட் அப்படிங்கிறது ஐஇ அப்படின்ட்டு பேர். that is அப்படின்னு அர்த்தம், which means that is in Latin. It introduces a rewording or a clarification of a statement that has just been made. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும், இல்லை ரீவேர்டு பண்ணணும், திருப்பி கொஞ்சம் வேர்டுகளை மாற்றி போடணும். தட் இஸ் போட்டுட்டு அதை சொல்கிறீங்க, ஐஇ போட்டுட்டு அதை சொல்கிறீங்க. இப்போ ஆர் அ வேர்ட் தட் ஹஸ் பீன் ஜஸ்ட் செட். ஒரு வேர்டை போடுறீங்க, அதுக்கு மீனிங்காக அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மீனிங் மாதிரி ஒரு ஐஇ போட்டு அதுக்குள்ளே மீனிங் கொடுக்குறீங்க. அது தட் இஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, த காஃப் மே லாஸ்ட் ஃபார் அ ஷார்ட் டைம். இந்த காஃப் ஒரு ஷார்ட் டைமுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஷார்ட் டைமை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஐஇ போட்டு 3 to 5 days அப்படின்னு சொல்கிறாரு. த காஃப் மே லாஸ்ட் ஃபார் அ ஷார்ட் டைம், தட் இஸ் 3 to 5 days அப்படின்னு சொல்கிறார். இப்போ நெக்ஸ்ட் ஒன் இடிசி அப்படின்ட்டு அதுக்கு எக்ஸ்பேன்ஷன் என்னென்னா எட்செட்டரா அப்படின்னு சொல்லணும். எக்ஸட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அது இட் இஸ் ராங். கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் இஸ் எட்செட்டரானா அண்ட் அதர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எஸ்பெஷலி ஆஃப் த சேம் கைண்ட், அதாவது அண்ட் அதர்ஸ் ஆஃப் த சேம் கைண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடிசி அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அதுக்கு இப்படியும் சொல்லலாம். இங்கிலீஷில் சொல்கிறதாண்டா so on and so forth, இல்லாட்டா so forth சொல்லிட்டு வரீங்க, so on and so forth. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், the fruit shop sells many fruits, apples, oranges, papaya, banana, etc. etc. ஸோ கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸு அந்த ஷாப்பில் விற்கிறத நீங்கள் சொல்லலை. ஒரு 4 ஃப்ரூட்ஸ் சொல்லிவிட்டு எட்செட்ரா அப்படின்னு சொல்கிறீங்க. மற்ற ஃப்ரூட்ஸும் ஏன்னா பிகாஸ் அண்ட் அதர்ஸ் ஆஃப் த சேம் கைண்டு சொல்லணும். அந்த ஃப்ரூட்ஸ் சொல்கிறீங்க ஏடிசி அப்படிங்கிறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் போனஸ் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இப்போ இடிசிக்கு எட்செட்ரா அது அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு அப்ரிவேஷன் இருக்குது, எட்டல் அப்படின்னு இருக்கு. எட்டல் அப்படிங்கிறது எட் ஆலியா அப்படின்னா
அதுவும் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு தான் பேர். நெக்ஸ்ட் வந்து FYI அப்படின்ட்டு நீங்கள் நிறையா இமெயில்ஸில் பார்த்துருப்பீங்க. இது வந்து கரஸ்பாண்டன்ஸு, அதாவது கார்ப்பரேட் கரஸ்பாண்டன்ஸில் அந்த இமெயில்ஸில் FYIங்கிறது அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த அப்ரிவேஷன் என்னன்னா LOL. LOLனா லாஃப் அவுட் லவுட் அப்படின்னு அர்த்தம். அதுவுமே அந்த இமெயில் கரஸ்பாண்டன்ஸில் நிறைய பேர் எழுதுவாங்க. அதாவது ஒரு ஜோக்கு மாதிரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட் மாதிரி சொல்லி, ஜோக்கு மாதிரி சொல்லி LOL அப்படின்னு போட்டால் லாஃப் அவுட் லவுட் அப்படின்ட்டு அர்த்தம். அதுக்கு அடுத்த வேர்டு வந்து PTO. PTOனா ப்ளீஸ் டர்ன் ஓவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது எக்ஸாம் எழுதும்போது எஸ்பெஷலி கடைசியில் எழுதி முடிச்சுட்டு ஒரு பேஜ் முடித்த பிறகு PTO அப்படின்னு போடுவோம். ப்ளீஸ் டர்ன் ஓவர், அடுத்த பக்கம் பாருங்கள். ப்ளீஸ் டர்ன் ஓவர்னா நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் அப்ரிவியேஷன் இஸ் RSVP. RSVP இஸ் அன் அப்ரிவியேட்டட் ஃபார்ம் ஆஃப் அ ஃப்ரெஞ்ச் ஃப்ரேஸ். இந்த சமயத்தில் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஃப்ரெஞ்சிலேருந்து borrow பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்னா ரேபாண்டே சிவ பிளே அப்படின்னு பெறும். ரேபாண்டே சிவ பிளே கொஞ்சம் கஷ்டமான ஃப்ரேஸ் தான். இதுக்கு என்ன மீனிங்னா ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் அப்படின்னு அர்த்தம். RSVPனா ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். இதை வந்து நீங்கள் ஒரு வெட்டிங் கம் ரிசப்ஷன் இன்விடேஷனில் பார்த்துருப்பீங்க. எஸ்பெஷலி when they arrange the reception in 5-star hotel. ஏன்னா அவங்க வந்து கெஸ்டாக ஹோஸ்டாக இருக்கிறவங்க, இன்வைட் பண்ணுறவங்க, நீங்கள் இன்வைட்டி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணால் தான் அதுக்கேற்றபடி அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு டேபிளை ரிசர்வ் பண்ணலாம். இப்போ எத்தனை பஃபே லஞ்சு பண்ணுறாங்க, எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஹோட்டலில். அதுக்கேற்றபடி தான் அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால் இட்ஸ் ஒரு நைஸ் ஜெஸ்டர், ஒரு நல்ல கல்ச்சர். என்னென்னா அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் போட்டிருக்காங்க, நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். வர்றாங்களா, வர்றீங்களா, வரலையா அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியணும். ஸோ ரேபாண்டே சிவ பிளே அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு ஃப்ரேஸு. அதனுடைய அப்ரிவியேஷன் வந்து RSVP. அதுக்கு பிறகு ஒரு காமன் அப்ரிவியேஷன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அந்த எஸ்பெஷலி இமெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ASAP அப்படின்னு போட்டிருப்பாங்க. ASAP இஸ் அன் அப்ரிவியேட்டட் ஃபார்ம் ஆஃப் as soon as possible அப்படின்ட்டு. as soon as possible உங்களுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்கு அந்த இமெயில் கரஸ்பாண்டன்ஸ்லையோ இதுலேயோ கொடுப்பாங்க ASAP அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்குள்ள போனஸ் பாயிண்ட்லேயும் 6 அப்ரிவேஷன்ஸு கவர் பண்ணிட்டோம். இப்படி 12 அப்ரிவேஷன்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிட்டன் இங்கிலீஷில் மற்றவங்க எழுதுனதை படிக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் எழுதுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் லெசன் has been useful to you. If you found it useful, please click the like button. If you like it, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.